ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேரஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங். வி ஆர் இன் பெங்களூரில் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஸோ பெங்களூரில் ரம்ஜான் டைம்னாலே சமோசா தான் ஃபேமஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சமோசா பண்ணுறதுக்கு முக்கியமே அந்த சமோசா லீஃப் தாங்க. அந்த லீஃப் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நிறைய பேருக்கு இந்த லீஃபை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம சமோசா வாங்கும்போது உள்ள அந்த ஸ்டஃபிங்ஸ் இருக்கும், பொரிச்சே வாங்கிடுவோம். அதுக்கு முன்னாடி அந்த லீஃப் எப்படி ரெடி பண்ணுறாங்கங்கிறது நான் உங்களுக்கு சூப்பராக காட்டுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே டேரெக்டாக உள்ளே போயிடலாம். இந்த சமோசா லீஃப் பண்ணுறதுக்கு மெயினே மைதாங்க, அதாவது ரீஃபைன்ட் வீட் ஃப்ளோர் மைதா. ஸோ இந்த மைதாவிலேருந்து தாங்க இந்த ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது 50 kg மைதா பேக்குங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிஷினில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ பாதி பேக் போட்டிருக்காங்க, ஒரு 25 kg இல்லை? 25 kg. ஸோ இது மிக்ஸ் பண்ணும்போதே சால்ட்டும் போட்டு விட்றாங்க. அப்போ தான் ஒன்று போல் மிக்ஸ் ஆகிரும் பாருங்க. அடுத்து தண்ணி ஊற்றிட்டாங்கங்க. ஸோ தண்ணி ஊற்றியாச்சுங்க. ஸோ மாவு எப்படி மிக்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். மிஷினை போட்டு விட்டாச்சு. ஸோ இதிலே ஒன்று போல் கலக்குது பாருங்கள். ஸோ சிம்பிள் தாங்க. மைதா போட்டிருக்குறாங்க, அப்புறம் சால்ட்டு, அப்புறம் தண்ணி. இப்போவே பாருங்களேன், நல்லா அந்த ஈரப்பதம்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வருது பாருங்கள். நம்ம வாங்கி சாப்பிட்ற சமோசா 10 ரூபாயாக இருக்கலாங்க. ஆனால் அந்த 10 ரூபாய்க்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, ஸோ என்னென்னலாம் ஸ்டெப் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த போட்ட 25 kg மாவு பாருங்களேன், ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா ஒரு ஷேப்பிங் ஆகிட்டு பாருங்கள். நல்லா சைட்லலாம் எதுவுமே ஒட்டாமல், இவ்வளோத்துக்கு அவங்க ஆயிலோ எதோலாம் போடவே இல்லை, ஜஸ்ட் வாட்டர் மட்டும் தான். அந்த வாட்டர் கண்டென்ட்லேயே ஒன்று போல் சுற்றி சூப்பராக வந்துட்டு பாருங்கள். எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பந்தாக எடுத்து அங்கே அடுத்த ப்ராசஸ்க்கு போது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது, அப்படியே நீட்டாக வந்துருச்சுங்க. இது பாருங்களேன், கொஞ்சம் கூட ஒட்டாமல் அந்த பாத்திரம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களேன். ஸோ மிஷின், அதாவது அந்த கிரைண்டர்லேருந்து எடுத்த மாவை இப்போ லைட்டாக ஆயிலில் தேய்க்கிறாங்க பாருங்கள். ஆயில் லைட்டாக போட்டு விட்டுட்டு அப்புறம் நல்லா அந்த பேஸை ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு அங்கே பாருங்களேன், நம்ம கிரைண்டர்லேருந்து எடுத்த மாவை ஓரளவு கணிசமான ஒரு அளவு கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பேரலாக அதை உடனே உருட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைஸில் தாங்க வச்சுருக்காங்க, கொஞ்சம் திக்காகவே வச்சுருக்குறாங்க பாருங்கள். இது நீங்கள் நார்மலாக ஏதாவது சப்பாத்தி பண்ணுற மாதிரி தான் பண்ணி வச்சுருக்குறாங்க. பட் திக்னஸ் பயங்கர திக்காக இருக்குதுங்க. ஸோ மைதா மாவில் நல்லா பிணைஞ்சி அதை பக்குவப்படுத்தி இந்த மாதிரி வட்டமாக கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ தேய்க்கும் போதே நல்லா மைதா மாவு போட்டு நல்லா எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதை அந்த வட்டத்தை பெருசாக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ வட்டத்தை நல்லா பெருசாக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு பீஸா பேஸ் மாதிரி இருந்தது, இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த கல் எவ்வளோ சூடாக இருக்குது தெரியுமா? அப்படியே தகன்னு இருக்குங்க. இந்த கல்லோட சூடில் தான் அங்கே சமோசா ஷீட்ஸ் நீட்டாக கலண்டு வருது பாருங்கள். சரியான ஒரு திக்கான பேஸுங்க. 10 சமோசா லீஃப்க்கு உண்டான ஒரு பேஸ் மொத்தமாக இருந்தால் எப்படி இருக்கும்? இதுதாங்க மெயின் மேட்டர். ಅದು ಬಿಸಿ ಇರುತ್ತಾ, ತುಂಬ ಬಿಸಿ ಇರುತ್ತಾ, ನಾರ್ಮಲ್ ಇರುತ್ತಾ? ತುಂಬ ಬಿಸಿ ಇರುತ್ತೆ. ஸோ அது நல்லா சூடாங்க. அவங்களுக்கு அதுலேயே ஒர்க் பண்ணி ஈஸியாகிடுச்சு. ஸோ நம்ம சப்பாத்திலலாம் வந்திருக்கும் பாருங்கள், அந்த லைட்டாக ப்ரௌன் டாட்ஸு அந்த மாதிரி கிட்ட கேமரா கொண்டாலே அவ்வளோ சூடு அடிக்குது. ஆனால் அவங்க அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. நீங்களே பார்த்தீங்களா, எங்கேயுமே கிளிய மாட்டேங்குது பாருங்கள். ஸோ பிரதர் தான் ஃபுல் டைம் ஹீட்லேயே இருக்கிறாங்க. அதாவது அந்த கல்லுலேயே கிடந்துக்கிறதுனால பயங்கர சூடுங்க. ஏன்னா அந்த சூட்லேயே பிரித்தா மட்டும்தான் அந்த லேயர் பிரியுமாங்க.
ஆனால் ஃபாஸ்ட்டாக நடக்குதுங்க ஒர்க்கு. கொஞ்சம் நம்ம வந்த கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ ஷீட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான சமோசா லீஃப் வந்து இப்படி தாங்க ரெடி ஆகுது. அதை டவ்வை ரெடி பண்ணி அதை திக் பேஸாக்கி அதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் ஹீட்டில் போட்டு லேயர் லேயராக கலட்டுறாங்க. ஸோ அந்த லேயர் லேயராக கலட்டுறது உண்மையிலே வந்து ஒரு மேஜிக் மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு பேஸ்லேருந்து 10 லேயர் வருது. அதுவும் நல்லா ஒன்று போல லேயர் கிழிக்கவே மாட்டேங்குதுங்க. அந்த ஹீட்டில் அப்படியே தூக்கி போட்டு சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் பாரு ஏசட் சமோசா அண்ட் ஸ்நாக்ஸ் சென்டருங்க. இது வந்து ஒரு ஃபேக்ட்ரினே சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து மொத்தமாக ஹோல்சேல். இங்கே இருந்து தான் வந்து மிச்ச சமோசா ஷாப்ஸ்க்கெலாம் லீஃப் போகும். அதோட நிறைய பேக்கரிஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் ரெடியாக சமோசாவே இங்கேருந்து தான் ஹோல்சேலில் போங்க. இந்த ஷாப் பார்த்திங்கன்னா 365 டேஸும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏர்லி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் பிஸியாகவே இருக்குங்க. அதுலேயும் இந்த ரம்ஜான் டைமில் இவங்க ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருந்துகிட்டு இருக்குங்க. பின்னாடி வந்து நல்லா நிறைய ஷீட்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு இருக்கிற அடுத்த இன்ட்ரெஸ்டே அந்த ஷீட்ஸை வந்து எப்படி வந்து அந்த லீஃப்க்கு வந்து நீட்டாக கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து கட்டிங் ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அங்கே பாருங்கள் பின்னாடி எப்படி கலட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா தின்னுங்க. அதுக்கு ஒரு நேக் வேணும். சும்மா முரட்டுத்தனமாலாம் இழுத்தா கண்டிப்பாக பிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மைதாவோட லேயர் அவ்வளோ தின்னா சூப்பராக இருக்குங்க. இந்த அடுப்பில் வந்து பர்னர்ஸ்லாம் பாருங்களேன். நல்லா வந்து ஒரு 3 லைன் பர்னர்ஸ். அதில் தான் வந்து அந்த ஃபுல் டேபிள் மாதிரி இருக்குங்க. இந்த டேபிள் மாதிரி இருக்கிற ஃபுல் அந்த பேனுக்கு அவ்வளோ ஹீட்டு. இந்த சமோசா லீஃப் சைஸுக்கே வச்சுருக்குறாங்க. ஒர்க் மட்டும் பாருங்களேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கரெக்டாக ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒருத்தர் வந்து மாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த அண்ணன் வந்து ஷீட்டை வந்து அப்படியே கிழிச்சு எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இங்கேருந்து பாருங்களேன். இது ஏதோ கேபேஜ் பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ கேபேஜ் மாதிரி இருக்குது. அப்படியே உருட்டி பன் மாதிரி நல்லா பெரிய சைஸ் பன்னில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அதை தேய்ச்சி தான் இந்த ஸ்டேஜ் வருங்க. பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு 25 kg மாவு போட்டதில் இவ்வளோ வந்திருக்குதுங்க. ஸோ இது கண்ணு முன்னாடியே நமக்கு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து எல்லா ஷீட்ஸுமே ரெடி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கட்டிங் ப்ராசஸ் தான். ஸோ பாருங்கள் கட் பண்ணுறதுக்கு பிரதர் வந்து ரெடி ஆகிட்டாங்க. பாருங்கள் நைஃபெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்னரில் உள்ளது அது வந்து எக்ஸ்ட்ரா அதை வந்து கட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ அது வந்து சமோசாக்கு உண்டான லீஃப் கிடையாது. அது தனியாக பொரிக்கிறதுக்கு எடுத்துக்குவாங்க. இப்போ பாருங்கள் அந்த சமோசா லீஃப் சைஸ்க்கே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். ஒரு சின்ன உட் பீஸ் வச்சுருக்காங்க. அதுதான் வந்து அவங்களோட மெஷர்மெண்ட். ஸோ இதில் இருந்தாங்க கட் பண்ணுறாங்க. இந்த லீஃப் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ தொட்டு பார்த்தா கூட அவ்வளோ சூடாக இருக்குங்க. ஆனால் பயங்கர தின்னாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதாங்க ஒரு ஃபுல் சமோசா லீஃபு நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ ஒன்று போல் உள்ளே கொடுத்து கட் பண்ணோம்னா கீழே வரைக்கும் போயிடுவோண்ணா. ஓகே ஸோ கீழே வரைக்கும் கட் ஆயிரும். எல்லா ஷீட்டும் கட் ஆயிரும். சின்ன சைஸ் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மார்க்கிங்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ நல்லா உள்ள வரைக்கும் இப்போ பாருங்கள் லாஸ்ட் கரெக்டு. அதாவது அந்த லாஸ்ட் ஷீட்டு இருக்கிற வரைக்குமே வந்து சூப்பராக இறக்கிடுறாங்க. பிரதர் இதில் எத்தனை லேயர் இருக்கும்? இப்போ 100 இருக்கு. 100 ஆடு. ஸோ ஒரு 100 செட் பண்ணிட்டு தான் ரெடி பண்ணுறீங்க. ஓகே இந்த பாருங்க. ஸோ இதில் வந்து 100 பீஸ் இருக்காங்க. 100 லேயர் ஆக்சுவலாக. இப்போ திருப்பி வந்து பெர்ஃபெக்டாக இன்னும் சமோசா லீஃப்க்கு ஏற்ற மாதிரியே கட் பண்ணுவாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து பிரதர் வந்து மார்க்கிங்ஸ் வச்சுக்கிறாங்க. மார்க்கிங்ஸ் வச்சுட்டு எப்படி நீட்டாக கட்டாக இருப்பாருங்க. எப்படி ஆஹா சார் சூப்பராக கட் ஆகிட்டு ப்ரோ. அது கத்தி பாருங்களேன் ஏதோ பெரிய வால் மாதிரி இருக்குது. பிக் சைஸ் வால் மாதிரி இருக்குது. சைஸ் பாருங்கள் இருக்குன்ட்டு. ஷீட் எப்படி எடுத்து காட்டுங்க.
ஸோ இதுதாங்க ஃபைனல் சமோசா லீஃப். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒர்க் வந்து நான் ஸ்டாப்பாக நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஒரு பக்கம் வந்து கட்டிங் போயிட்டு இருந்தாலும் பேரலாக வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு ரெடியாக வந்து மாவெல்லாம் மெஷர் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. திருப்பியும் அதே வந்து வட்டமாக பண்ணி அப்புறம் வந்து இந்த லேயர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ. ஸோ இங்கே வந்து எப்போவுமே வந்து ஆனியன் சமோசா தாங்க. அதனால் இங்கே வந்து 24 ஹவர்ஸும் வந்து அங்கிள் வந்து ஆனியனை உரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். ஒரு பக்கம் வந்து ஆனியன் வந்து கைட்டே தான் உரிக்கிறாங்க அங்கிள். ஸோ அங்கிள் வந்து ஆனியனை உரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். உரிக்கிறது ஒரு பக்கம், அடுத்து வந்து வெட்டுறது எல்லாமே கையில் தான். இங்கே வந்து எந்த மிஷினும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான இதை பார்க்க போகிறாங்க. சமோசா, அதாவது ஆனியன் சமோசாக்குள்ளே வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். என்னெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். நல்ல ஆனியன், சாப் பண்ண ஆனியன், அதுக்கப்புறம் மல்லி, புதினா இல்லைங்க, மல்லி மட்டும் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் பாருங்க அவல் போடுறாங்க, அவல், அதுக்கப்புறம் வந்து பட்டாணி, சில்லி பவுடர், அப்புறம் சில்லி பவுடர். அங்கே பாருங்க சில்லி பவுடர் அப்படியே ஒன்று போல் மேலே வந்து தெளிச்சு விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு லேயர் மாதிரி தான் இப்போதைக்கு ரெடியாக இருக்குது. இனிதான் வந்து அவங்க மிக்ஸ் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டர்மரிக்கும் தூத்தி விட்டாங்க பாருங்க. ஸோ சமோசா பொரிச்சதோட நொறுங்கல் வச்சுருக்காங்க, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ சால்ட் போட்டாச்சுங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக வந்து இதுதான் வந்து சமோசாவுக்கு உள்ள ஸ்டஃபிங், ஆனியன் சமோசாக்குள்ள ஸ்டஃபிங். பார்க்குறதுக்கே பயங்கர கலர்ஃபுல் லேயர்ஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு கறி மசாலா, ஸோ கரம் மசாலா போடுற மாதிரி ஒரு ஃப்ளேவருக்கு லைட்டாக கறி மசாலா மேலே தூற்றி விட்டாங்க. ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு கூட்டம் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. சமோசா ஆக்சுவலாக போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, இருந்தாலுமே வந்து உடனே காலி ஆயிடுது. இந்த பாருங்கள், இப்போ பொரிச்சு எடுத்ததை கொண்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு க்ரௌட் இங்கே வந்து எப்போவுமே இருக்குங்க. ஸோ டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி லெமன் சால்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் அளவு தாங்க. ஸோ இதை டேஸ்டிங் சால்ட்டுன்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக வந்து லெமன் சால்ட்டு. பிரதர் வந்து எப்படி கீழே இருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ சமோசா மசாலாவோட மிக்சிங் பார்த்துக்கோங்க. ஸோ மிக்சிங் பாருங்கள், அவங்க ஒரு 2-3 தடவை தான் அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணாங்க. அதிலே வந்து ஒன்று போல் மிக்ஸ் ஆகிட்டு பாருங்களேன். இதிலே பார்க்கலாம் அந்த கண்டென்ட்டோட கலர் வந்துடுச்சு பாருங்களேன். சூப்பராக கலர் ரெடி ஆகிட்டு பாருங்க. ஆனியன் சமோசா, ஆனியன், இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆனோடனே அதுக்கப்புறம் அந்த கோரியாண்டர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஸோ பார்த்தீங்களா, நான் முதல்ல இருந்தே சொன்னேன், இந்த கடையில் வந்து எல்லாமே கையிலே பண்ணுற வேலை தான், எதுவுமே மிஷின் கிடையாது. ஸோ இந்த மிக்சிங் கூட வந்து அவங்க கையிலே தான் பண்ணுறாங்க பாருங்கள். ரெடியா பிரதர் ரெடி? அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சா? இப்போ ஒன்று போல் செட் பண்ணி வச்சுறாங்க பாருங்களேன். பட்டாணி, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, திருப்பி வந்து ஆனியன், இதில் வந்து மசாலா, உப்பு எல்லாமே கலந்துருச்சுங்க. செட் பண்ணி வச்சுட்டாங்க. உள்ள ஸ்டஃபிங்கை போட்டு அப்புறம் வந்து பேஸ்டிங், அவ்வளோதான். ஒரு 30 செகண்ட்ஸ் கூட ஆக மாட்டேங்க, ஒரு 30 செகண்ட்ஸ் கூட ஆக மாட்டேங்க ஒரு சமோசா வந்து ஃபோல்டு பண்ணுறதுக்கு. ஸோ ஒரே நேரத்தில் எவ்வளோ சமோசா ஃப்ரெஷ்ஷாக தூக்கி போடுறாங்க பாருங்கள்.
ஸோ ஒரு பக்கம் வந்து பிரதர் வந்து சமோசா பொரிக்கிறதுக்கு எடுத்து போட்டுட்ருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சமோசா வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி ரெடி பண்ணுறாங்க, காட்டுற பாருங்க. ஸோ சமோசாவோட மசாலா அங்கே ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அது ஃபோல்டிங் பாருங்கள், ஃபோல்டு பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறாங்க. சமோசா பாருங்களா, அந்த எண்ணெய் சூட்டுக்கு கொஞ்சம் நிமிஷத்துலேயே ஒரு 3 நிமிஷம் இருக்குங்க, அதுக்குள்ளேயே வந்து கலர் மாறிடுது. பிரதர் பாருங்களேன், அசால்ட்டாக வந்து திருப்பி போடும்போதும் பாருங்கள், ஒரே கரண்டியில் எவ்வளோ சமோசா எடுத்துறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே நடுவில் ஒரு 2-3 தடவை அப்படி திருப்பி விட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் சமோசா வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இவங்களே வந்து லீஃப் ரெடி பண்ணி இங்கே வந்து ஃபோல்டு பண்ணி ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஃப்ரெஷ்ஷான சமோசாங்க. ஸோ மிச்ச இடங்கள்லாம் பார்க்குறத விட இங்கே வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஸோ இந்த ஷாப்பில் வந்து ரம்ஜான் டைம் மட்டும் கிடையாதுங்க, 365 டேஸுமே இங்கே வந்து சுட சுட ஆனியன் சமோசா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்போவுமே கிடைக்குங்க. ஸோ மெயினாக வந்து இது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தாங்க. இங்கேருந்து தான் வந்து நிறைய இடங்களுக்கு ஹோல்சேலில் சமோசா போகும், அப்புறம் சமோசா லீஃப் போகும். ஸோ சமோசா லீஃப்லாம் இங்கே வந்து சூப்பராக பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது வந்து பொம்மனஹள்ளியில் தாங்க இருக்குது. பொம்மனஹள்ளியில் ஒரு மெயினான ஸ்பாட்டில் தான் இருக்குது, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இருந்தாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. இவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து பல்க் ஆர்டர்ஸு, அப்புறம் வந்து ரீட்டைல் அவங்களுக்கு ஒரு 5 சமோசானாலும் தருவாங்க, 500 சமோசானாலும் தருவாங்க. இந்த லீஃப்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் கடைகளுக்கு கொடுக்குறதுக்கு நீட்டாக கட் பண்ணி வச்சதோடு மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பார்சல் போட்டுறாங்க, கவுண்ட் படி பார்சல் போடுறாங்கங்க. இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா ஏசட் சமோசா அண்ட் ஸ்நாக்ஸ் சென்டர். இந்த கடையில் எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக சமோசா கிடைக்குங்க. ரம்ஜான் டைமில் ரொம்ப பிஸியாக இருக்கும், இருந்தாலுமே ஈவினிங் டைமில் இந்த மாதிரி கூட்டம் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் நேராக வந்து சுட 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 சமோசா வாங்கிடலாம் இங்கே. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, அதாவது சமோசாவுக்கு பின்னாடி என்னெல்லாம் ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறதா இந்த vlogல நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களோட கருத்தை வந்து இந்த வீடியோவை பற்றி நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதில் வந்து பழைய இதுக்கு முன்னாடி நம்ம ரம்ஜான் மந்தில் போட்ட வீடியோஸ்லாம் இருக்குது, அதையும் போய் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரேரான டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் கொடுக்குறதா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆசையான விஷயம். ஆனால் அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும், நம்மளோட வியூஸ் நல்லா போகணும். நம்மளோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கிற வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பல்க் ஆர்டர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ், பாய்.